வணக்கம் நண்பர்களே. இன்றைய செவிக்கு உணவாக வாழ்க்கை நிலைமை பற்றி பார்ப்போம். ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும்போது கூடுகின்ற கூட்டம்தான் சொல்லும் நாம் யார் என்பதை. இதையே பட்டினத்தார் காது அற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. நம் வாழ்க்கைக்கு பிறகு உடைந்து போன ஊசி கூட நம்முடன் வரப்போவதில்லை என்பதை உணர்த்துகிறார். ஆம், வாராதையனே வாராது, மாட மாளிகை வாராது, கோட கோபுரம் வாராது, ஆடை அணி ஆபரணங்கள் வாராது, தேடிய சொத்துக்கள் எதுவுமே வராது. என்னை உச்சி முகுந்த மாதால் வரமாட்டால், என் நெஞ்சில் பங்கு கொண்டு வாழ்வில் பாதி என்று சொல்லும் மனைவியும் வரமாட்டார், உற்றாரும் வரமாட்டார், பெற்றாரும் வரமாட்டார், மற்ற எவருமே வரமாட்டார். கட்டை விரலை கட்டி கட்டையில் இழுத்து போட்டு சுட்டெரித்து சாம்பலாக்கிய பிறகு நான் எங்கே? நான் என்ற நினைவுகள் தான் எங்கே? உடல் வாழ்வை உயர் வாழ்வு என்பதை மறந்துவிடு. உயிர் வாழ்வே உயர் வாழ்வு என்பதை உணர்ந்துவிடு. வாழ்க்கை நிலைமை நாம் புரிந்து கொள்ள உடல் வாழ்வை மட்டுமே உயர் வாழ்வு என்பதை உணர்ந்து அனைத்து இன்பத் துன்பங்களையும் அனுபவித்தால் நோயும் மரணம் மட்டுமே மிஞ்சும். உயிர் வாழ்வே உயர் வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் மரணமில்லா பெருவாழ்வும் உடல் தூய்மையும் மன தூய்மையும் பெற்று ஆனந்தமாய் வாழலாம் என்பதையே உணர்த்துகிறார். எனவே நண்பர்களே, வாழ்க்கை என்பது நாம் வாழும் காலங்களில் யாராலும் வெறுக்கப்படாமலும் நம் வாழ்க்கைக்கு பிறகு யாராலும் மறக்கப்படாமலும் வாழ்வு என்பதை வாழ்ந்து காமித்துள்ள பற்பல மகான்களும் பெரியோர்களும் இங்கே நமக்கு வாழ்ந்து காமித்துள்ளார்கள். அதேபோல் நாமும் வாழ்ந்து நம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி நண்பர்களே.